ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ். நான் உங்கள் பிரியா. ஹேசலக்கம் ஹாப்பி மார்னிங். சுவாமியோட புது சீரியல், ஸோ ரீமிக்ஸ் சீரியல், ஸோ போலீஸ் கேரக்டரில் அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்பகமான ஒரு பேஜ்லேருந்து தான் அது வந்திருக்கு. ஸோ அது வந்து மோஸ்ட்லி 99% கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ சுவாமி ஒரு சீரியல் கமிட் ஆகிட்டாரு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ அடுத்து வந்து ஹீரோயின். ஸோ நம்ம எல்லாருமே வந்து விஜய் டிவிட்ட ரெக்வஸ்ட் வச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சேம் பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஜய் டிவியோட டெசிஷன் என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. பிகாஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் ஆனாலும் மாறுற மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான் ஆனால் ஹோப் கொடுக்க விரும்பலை. நிறைய பேர் வந்து நீங்கள் ஹோப் கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் ஹோப் கொடுக்க விரும்பலை, நடந்ததை சொல்கிறேன். ஸோ சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து விஜய் டிவி, டெலிஃபேக்ட்ரி எல்லாத்தையுமே வந்து டேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். நான் ஹோப் கொடுத்து பேசுகிறேன்னு நிறைய பேர் வந்து நேற்று எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஹோப்லாம் கொடுக்கல. அது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ லாஸ்ட் மினிட் கூட சேஞ்ச் ஆகிறதுலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் சுவாமி வந்து கம்மிட் ஆனது தான். ஸோ அதனால் வந்து அது சுவாமி போகிறாரா அப்படின்னு ஒரு ஐடியா நீ கேட்டிருந்தீங்க. சுவாமி போவாருன்னு நான் சொல்லலை. எந்த நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேருந்து இல்லை, கன்னட லாங்குவேஜ்லேருந்து எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து விஜய் டிவியில் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேருந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் கம்மியான ஒரு ரேஷியோ தான். நாட் ஒன்லி விஜய் டிவி, சன் டிவி ஆகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், சி டிவி எல்லாமே ஓரளவுக்கு வந்து அதர் ஸ்டேட்லேருந்து தான் வந்து நடிக்க வருவாங்க. அது வந்து ஏன்னா வந்து அது ஒரு மார்க்கெட் ட்ரிக், அது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். நாட் ஒன்லி நமக்கு சின்ன திரை மட்டும் கிடையாது, வெள்ளி திரையுமே அப்படி தான். தமிழ்லேருந்து வரவங்களோட நார்த் சைட்லேருந்து வரவங்களுக்கு வந்து அதிக ஒரு வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். இப்போ நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீதிவ்யா இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தமிழில். பட் சினிமாலையும் அந்த மாதிரி தான். ஸோ காஜல் அகர்வால், ஸோ அந்த மாதிரி வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து எல்லோரையும் ஃபேமஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இது பெரிய இண்டஸ்ட்ரினாலும் சரி, சின்ன இண்டஸ்ட்ரினாலும் சரி தான் நடக்குது. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே மதிப்பில்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு கன்னட ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. அது யார் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2-3 பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. பட் யார் வந்து செலக்ட் ஆனாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இந்த சீரியலோட ரீமேக்கோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே வந்து பண்ணலை. இப்போதைக்கு கேஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதுலேயும் நிறைய கேஸ்ட்லாம் சூஸ் பண்ண வேண்டியது. அது ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரிலாம் காமிக்கிறாங்க அந்த சீரியலில். ஸோ இன்னும் அந்த கேஸ்ட் இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து நமக்கு பிபி முடிஞ்சு தான் கண்டிப்பாக வரும். பிகாஸ் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு எதுவுமே வந்து ஷூட் அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு அந்த லுக் டெஸ்ட்டு, ஆடிஷன், கேஸ்ட் இதெல்லாம் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த கேஸ்ட் செலக்ட் பண்ணும்போது கூட அங்கே வந்திருக்கவங்கள வச்சு இவங்க வந்து இந்த ஹீரோயின் அப்படின்ற ஒரு டாக் வரலாம். அதுக்கப்புறம் கூட நிறைய விஷயங்கள் மாறலாம் அப்படின்றது தான். பிகாஸ் நம்மளோட ரெக்வஸ்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை என்னதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.